இன்னைக்கு ஒட்டுமொத்த கேரளாவுமே வேடன் அப்படிங்கிற இந்த ஒரு ராப் சிங்கரை பத்தி தான் பேசுறாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவருடைய பாடல்களை இடம்பெற்றிருக்கக்கூடிய வரிகள் அது ஒரு சிலருக்கு கசப்பானதாக இருக்கு. சரி, யார் இந்த வேடன்? இலங்கையில பிறந்த தமிழ் பெண்ணுக்கும் கேரளால திருச்சூர்ல பிறந்த ஒரு கேரளா ஆணுக்கும் பிறந்த ஒரு நபர் தான் வேடன் அப்படிங்கிற ஹிரண்தாஸ் முரளி. என்னதான் இவருடைய பேர் ஹிரண்தாஸ் முரளி என்றாலும் இவரை வேடன் சொல்லிதான் எல்லாருமே அழைக்கிறாங்க. அதற்கு ஒரு சில காரணங்கள் சொல்லப்படுது. சின்ன வயசுல உணவுக்கு கூட கஷ்டம், மீன்களை பிடிக்கிறது தான் அவருடைய வேலை. அப்போ அந்த மீன் பிடிக்கிறதுக்கான வலை கூட அவர்கிட்ட கிடையாது. அதற்கு பதிலா ஈட்டி செய்து குறிப்பாக இந்த மீனை தாக்குவார். அதனாலதான் அவருக்கு வேடன் அப்படிங்கிற ஒரு பேர் வந்ததாக சொல்லப்படுது. இன்னொரு புறம் மலையாளத்துல வேடன் அப்படிங்கிறதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அதை குறிக்கிறதுக்காகவும் இந்த பேர் வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இருந்தும் இன்னைக்கு இவரை நிறைய பேர் டார்கெட் பண்றதுக்கான காரணம் என்ன? தன்னுடைய பாடல்கள் இருக்கக்கூடிய வரிகள் மதத்தாலும் இனத்தாலும் சாதியாலும் ஒதுக்கப்படுறாங்கல்ல, அவர்களுடைய குரலாக தான் வேடன் தன்னை முன்னிறுத்துறாரு. இவருடைய பாடல்கள் ஒற்றுமையை குறிக்குது. ஆனா அது ஒரு சிலருக்கு எதிரானதுல. அதனாலவோ என்னவோ தெரியல, இன்னைக்கு நிறைய எதிர்ப்புகள் அப்படிங்கிறது இவர் பக்கம் திரும்பி இருக்கு. பொதுவாக இந்த ராப் கல்ச்சர் அப்படிங்கிறது ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான ஒரு குரலாக பார்க்கப்படுறது. 1970களில் அமெரிக்கால இருக்கக்கூடிய குறிப்பா நியூயார்க் நகரத்துல தான் இந்த ராப் மியூசிக் அப்படிங்கிறது எமர்ஜ் ஆகுது. அது கூட கருப்பினத்தவர்கள் தான் கொண்டு வராங்க. அமெரிக்கால இந்த கருப்பினத்திற்கு எதிரான குரல் அப்படிங்கிறது எப்பவுமே ஓங்கி இருக்கும். தமிழ்நாட்டுக்குள்ள சாதி பிரச்சனை அப்படின்னா அமெரிக்கால இன பிரச்சனை, கருப்பினமா இல்ல வெள்ளை இனமா? அதுல வெள்ளை இன மக்களுடைய குரல் தான் எப்பொழுதுமே ஓங்கி நிக்குது. கருப்பின மக்கள் எப்பொழுதுமே ஒடுக்கப்படுறாங்க. அதற்கான குரலா தான் இந்த ராப் மியூசிக் அப்படிங்கிறது ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டது. அதே போலதான் வேடன் என்கிற ஹிரண்தாஸ் முரளி தன்னுடைய வாழ்க்கையில் சந்திச்ச ஒடுக்குமுறைகள் அனைத்திற்கும் பதிலாக தான் அவருடைய பாடலினுடைய வரிகள் இருக்கு. இப்ப இவருக்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சாலும் ஒரு சில எதிர்ப்புகளும் இருக்கு. இப்படிப்பட்ட இந்த ராப் சிங்கரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.